வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒன்றும் இல்லை 2 சப்ஸ்கிரைபர் பூரி வித் மசாலா சாப்பிட சொன்னாங்க. பூரி மசாலா சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம வந்து ஒரு 10 பூரி தான் வைக்க சொன்னேன். என் ஒய்ஃபு 12 பூரி வச்சுட்டாங்க. 12 பூரி வச்சிருக்கு. சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம். சாப்பிட முடியலன்னா நான் படிக்கலாம். அதுக்கு வந்து பூரி, மசாலா, தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வாங்க சாப்பிட்லாம். சுட சுட வச்சுருக்காங்க. அதனால் ஆற வைக்கிறதுக்காக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வைக்கலாம். ஊற்றவும் பொறுப்புன்னு போயிடுச்சு. மசாலா செம்மையாக இருக்குது. பூரிக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி டேஸ்ட் பார்க்கலாம். கிழங்குலாம் சூப்பராக வச்சுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எறும்பு சாப்பிட்டேன். அதுக்குள்ள 5 ஆச்சு. 7 பூரி போன மாயமே தெரில. சூப்பராக போச்சு.
மிளகா கரெக்டாக 11 சாப்பிட்றே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. 3 சாப்பிடுவோம். நான் பூரினா பூரி மட்டும் சாப்பிடல, மசாலா எல்லாம் மசாலா பாதி காலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த எண்ணெய் திகட்ட ஆரம்பிச்சு ஆயில். பூரி சாப்பிட்டா இருக்கும் சார் சார் போயிடுச்சுல. ஓகே, 10 பூரி தான் வச்சு சாப்பிடலாம்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ பூரி சாப்பிடும்போது ஒரு 10 பூரி வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். ஆயிலில் செய்கிறதுனால நமக்கு அது திகட்டும் அப்படின்றதுனால 10 தான் வைக்க சொன்னேன். ஆனால் 12 வச்சுட்டாங்க. சாப்பிட முடியுமான்னு ஒரு டவுட்டில் தான் சாப்பிட்டேன். ஆனால் 12 பூரியும் சாப்பிட்டு மசாலா எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் சட்னி. இந்த வீடியோ வந்து நல்லா பூரி வித் மசாலா சாப்பிட சொன்னவங்களுக்காக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.